ஒரு சிவன் ஆலயம் அது கிழக்கு பார்த்து இருந்தால் அதை நம்ம கும்பிடுறது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேற்கு பார்த்து ஒரு சிவாலயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வணங்கினா கிழக்கு பார்த்து சிவாலயம் ஒரு 100 ஆலயத்தை வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மகரிஷிக்கு காட்சி தந்த ஒரு இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் மிகவும் சிறப்புமிக்க ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து மேல்பகுதி போக வழியில் நம்மளுடைய கடனாநிதி கரையில் சிவசைலம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் அந்த ஆலயம் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் அப்போல்லாம் ஆலயம் கட்டப்படலை. அப்போ அத்திரி மகரிஷி அத்திரிமலையில் இருக்கிறாரு. அப்போ அவருடைய சிஷ்யர்கள்லாம் கடம்பாவனம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல பூ சேகரித்து பகவானுக்கு படைப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கும் போது திடீரென்று அந்த இடத்துல சிவபெருமான் பரமகல்யாணியோட காட்சி தராரு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஓடி போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட சொல்கிறாங்க. குருநாதன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்து உடனே நான் பகவானை பார்க்க வருகிறேன்னு சொல்லி பகவானை பார்க்கும்போது பகவான் மேற்கு பார்த்து தன்னுடைய துணையாரியோட பரமகல்யாணியோட காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து, இறைவனே இதே மாதிரி பக்தர்களுக்கு நீ காட்சி தரணும், நீ இந்த இடத்துக்கு வர பக்தர்களுக்கு பூரா அருள் தரணும் அப்படின்னு சொல்லி அதன்படியே இங்கே பிரதிசிப்பட்ட சிவன் தான் நம்ம சிவசேலத்தில் இருக்கக்கூடிய சிவசேலநாதர் பரமகல்யாணி அம்மாள். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நந்தி தான் மிகப்பெரிய சிறப்பு. அந்த நந்தியை தேவ தரிசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நந்திக்கு உயிர் வந்துட்டான். உயிர் வந்தவுடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருந்த ஒளியால் அந்த செதுக்கி தட்டி அந்த நந்தியை படுக்க வச்சுட்டாராம் தேவ தரிசனம். இப்போவும் போய் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி அந்த எழுந்து ஓடும் வகையில் அது இருக்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். இந்த பிரமாண்டமான நந்தி இருக்கக்கூடிய இடம், உயிரோட்டமான நந்தி இருக்கக்கூடிய இடம் இந்த சிவசேலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் தான். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு எங்குமே தலைமுடி கிடையாது. ஆனால் இந்த சிவசேலநாதருக்கு தலைமுடி இருக்குது. பக்தர்களுக்காக அவர் அந்த தலைமுடியை அவர் உருவாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி தலப்புராணத்தில் கூறப்படும் படி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது பின்பகுதியிலேருந்து பார்த்தோம்னா அந்த லிங்கத்தில் அந்த தலைமுடியை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதே போல் பல சிவாலயங்களை பல இடத்துல பல அதிசயமான அற்புதமான தகவல்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் தகவலை சொல்லலாம்.